இளையராஜா அவர்கள் காப்பி அடித்தாரு அப்படின்ற மாதிரியாக யார் சொன்னான்னு தெரியல. ஆனால் ரொம்பவே காட்டமாக சில விஷயங்களை இளையராஜா அவர்கள் பேசியிருக்காரு. உலகத்தின் இசைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது நான் தான் அப்படின்னு இளையராஜா அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவில் அறிமுகம் தேவையில்லாதவர் ஒரு இசையமைப்பாளர் இல்லை, இளையராஜா அவர்களும் ஒருத்தர். லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர் தன்னுடைய பாடல்களால் ரொம்பவே தங்களுடைய மூச்சு காற்றாகவே மாற்றி நிலைக்க வச்சிருக்கிறாரு. 82 வயதாகக்கூடிய நேரத்திலையும் படங்களுக்கு இசையமைத்து கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி இசை கச்சேரிகள் செய்வதுன்னு சுறுசுறுப்பாக இயங்கி வந்துட்டுருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சிம்பனி ஒன்றை உருவாக்கி வருவதாக இளையராஜா வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் வேலியன்ட் என பெயரிடப்பட்டுள்ள அவரின் முதல் சிம்பனியை சமீபத்தில் பதிவு செய்தார். இசைக்கலைஞர்களோடு அவர் ஒத்திகைகள் பார்த்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி கவனம் பெற்றது. விரைவில் இந்த சிம்பனி இசை கச்சேரி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இசையரங்கில் நடக்க இருக்கு. இந்த நிலையில் அதை பிரபலப்படுத்துவதற்காக அவர் கொடுத்த நேர்காணலில் நான் 50 வருடத்துக்கு முன்பு மொசர்ட், பீத்தோவன் பாடல்களை எல்லாமே இப்போது குற்றம் சாட்டி வராங்க. நான் உலகத்தில் இப்படியெல்லாம் இசை இருக்கிறதுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், உங்களை பயிற்றுவித்தேன். நான் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு மொசார்ட், ஃபாக் பற்றியெல்லாம் தெரியாது. நான் காப்பி எடுத்து விட்டதாக 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாரு. என்னடா இது, இசைஞானிக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுச்சா அப்படின்ற மாதிரி இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை பேசியோ இல்லை யார் மூலமாகவோ ரொம்பவே பிரபலம் ஆயிடுவார். சர்ச்சைக்குரிய ஆளாக மாறி வந்துட்டுருக்காரு கொஞ்சம் காலமாக அப்படின்றத மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் படத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. டான் திரைப்படத்தின் வெற்றியை அடுத்து கவனிக்கப்படக்கூடிய இயக்குநராக சிபி சக்கரவர்த்தி, சிவகார்த்திகேயன், எஸ்கே புரொடக்ஷன்ஸும் லைக்கா நிறுவனம் இணைந்து ஒரு தயாரித்த டான் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சது. அவர் ரஜினிகாந்த் மற்றும் நானி ஆகியோரை வைத்து படம் இயக்குவதாக இருந்துச்சு. இரண்டுமே பல்வேறு காரணங்களால் நடக்கல. அதனால் அவர் தன்னுடைய முதல் பட ஹீரோவான சிவகார்த்திகேயன் நடிப்பில் மீண்டும் ஒரு படத்தை இயக்க ஒப்பந்தம் ஆனார். இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ், சுதன் மற்றும் ஜெகதீஷ் ஆகியோர் இணைந்து தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் சில நாட்கள் மட்டுமே நடந்த நிலையில் ராஷ்மிகாவின் தேதிகளுக்காக தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போது இந்த படத்திலிருந்தே இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் இயக்குனர் அகமது இந்த படத்தை இயக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு காரணங்களால் சிபி சக்கரவர்த்திக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு கருத்தில் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.